உடம்புக்கு ஹெல்தி அப்படின்னாலே நம்ம மேக்ஸிமமாக ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டாக தான் இருக்கும். அந்த ஃப்ரூட்டையுமே இப்போ வந்து பேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா வேறு எதை தான் சாப்பிட்றது அப்படின்னு தான் இருக்குது. ஆக்சுவலாக பேங்காங்கில் வந்து துரியன் ஃப்ரூட்டுக்கு வந்து பேன் பண்ண போகிறாங்களாம். ஆக்சுவலாக பேனும் பண்ணிட்டாங்களாம். ஒரு ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ இருக்க சிட்டியில் நார்மல் ஹோட்டல் வரைக்குமே போஸ்டரே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். நம்ம பப்ளிக் பிளேசஸ்ல எல்லாத்தையுமே நோ ஸ்மோக்கிங் நோ ட்ரிங்கிங் அப்படின்லாம் போஸ்டர்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நோ துரியன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போஸ்டர்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாமா. ஏன் அந்த பழத்தில் என்ன வந்துச்சு அதுக்குள்ளார, இல்லை ஏதாச்சும் கெமிக்கல் ஆட் பண்ணிட்டாங்களா அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக துரியன் ஃப்ரூட்டோட ஸ்மெல் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குமா. ஆக்சுவலாக அதோட ஸ்மெல் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுக்கு சாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குமா. அழுகுன வெங்காயம்லாம் வீட்டில் வச்சாங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த பேசிஸில் இருக்குமா. ஆனால் அதோட டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குமா. நம்ம சைடில் பார்த்தோம் அப்படின்னா பலாப்பழம் இருக்கும் இல்லையா, அதோட டேஸ்ட் தான் இந்த துரியன் ஃப்ரூட்டில் பயங்கரமாகவே இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஸ்வீட்னஸுமே இருக்குமா. ஆக்சுவலாக பேங்காங் பக்கத்தில் இருக்க சிட்டி அண்ட் பக்கத்தில் இருக்க கண்ட்ரி எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்னே கூட சொல்லலாமா. ஆனால் அந்த ஃப்ரூட்டுக்கே இப்போ பேன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக ஏன் இப்போ திடீர்னு பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு ஃபேமிலி வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்து ரூமில் இருந்த பீப்புள்ஸ்லாம் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஸ்மெல் செட்டே ஆகலை, என்ன ஃப்ரூட் இது அப்படின்னு ஆரம்பித்ததுனால தான் அது என்னடா 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறையலாம் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரூட் வந்து நல்ல ஃப்ரூட் தான். பட் ஆனால் நீங்கள் இதை வந்து பொதுவான பிளேசஸில் சாப்பிடக்கூடாது, பொதுவான பிளேசஸில் நீங்கள் சேல் பண்ணவுமே கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்களாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெளியூருக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கலாமா. ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு வெளியூர்லாம் போகிறதா அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் நம்ம ஆளுங்கெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருப்பாங்க, எனக்கு வேணும்னா போய் தான் ஆவேன் அப்படின்னு நிற்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக போய் சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்களா. சரி, அந்த துரியன் ஃப்ரூட் என்ன மாதிரி இருக்கும் என்ன ஏது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த துரியன் ஃப்ரூட்டில் வந்து விட்டமின் மற்றும் நார்ச்சத்துலாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்காமா. பீப்புள்ஸ்க்கு இது ரொம்ப எனர்ஜியுமே கொடுக்குதாமா. பட் ஆனால் அதோட ஸ்மெல்லிங் சென்ஸாலேயே அந்த ஃப்ரூட்டை பேன் பண்ணவே வச்சிட்டாங்களாமா. பொதுவாக அங்கே இருக்க ஏர்போர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகவே கூடாதான். இப்போது இப்படி ஸ்மெல்லிங் சென்ஸால் இந்த ஃப்ரூட் பேன் பண்ணதுனால இனிமேல் நீங்கள் எந்த ஃப்ரூட்டுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டருமே போட்டாங்களாமா. மற்ற கண்ட்ரீஸ்லாம் நிறைய ஆர்டர் போட்டுட்ருக்காங்க, இது சாப்பிடக்கூடாது, இது தப்பு, மற்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க, எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் கிடைச்சி பேன் பண்ணுறாங்களா இல்லையான்னு.